செஞ்சுக்குள்ள வரக்கூடியது. ஸோ தசாநாதன் நல்லா இருக்கணும். இந்த தசை என்ன தசை நடக்கிறதுன்னு பார்த்துங்க. அந்த தசாநாதன் எங்கே இருக்கான்? ஏன்னா 12க்கு 3க்கு உடையவன் புதன் தசை. அடுத்தது கேது, சாயா கிரகம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் நான் சொன்னேன் 11க்கும் 4க்கும் உடையவன். ரொம்ப வலுவான தசை. ஒரு மனுஷனுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் சுக்கிர தசை வறுமையானால் அது பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சார் மெயினாக அதிகமாக வரும். பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இவர்களுக்கு தான் ரொம்ப லக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இவர்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் சுக்கிர தசை வரும். கிட்டத்தட்ட அந்த 35லேருந்து 55 60 இடத்துக்குள்ள வரும். ஏன்னா முதல்ல சனியசி 10-12 வருஷம் இருக்கலாம், 19 வருஷத்தில் பேலன்ஸு. புதன் திசை 17 வருஷம், 17 20 30 வருஷம். அடுத்தது 7 வருஷம் கேது திசை, 37 வருஷம், 40 வருஷம் போச்சுன்னா 40, அடுத்த 20 வருஷம், 40 20 60 அதிகமான வருடங்கள் கொண்டது சுக்கிரன். ஏன்னா மனுஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிருக்கு. ஆனால் அதற்குள்ளேயே அந்தராந்திரம்லாம் இருக்குது. அப்பப்போ